ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய காலை வேளையில சங்கீத புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்றைக்கு உங்களுக்கு இதுதான் ராசி பலன். இன்றைக்கு இந்த வசனம் இதுதான் உங்களுக்கு ராசி பலன். ஆண்டவர் இப்படியாக உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவாராக, உங்களை களி கூறுவ பண்ணுவாராக. நீங்கள் களி கூர்ந்திருக்கலாம், இந்த நாட்களில் மகிழ்ந்திருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கட்டாயம் கொடுக்கிற ஆண்டவர். நம்ம ஏசப்பா கட்டாயம் நன்மையை கொடுக்கிறவர். ஒரு ஜெபம் பண்ணலாம். எங்கள் ஆண்டவராகிய பரலோக நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வீடியோவை பார்க்கிற யாவருக்கும் நீங்கள் நன்மையை செய்யும்படியாய் முடத்தில் வேண்டுகிறேன். அவருடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ, இருதயங்களின் வியாகுலங்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி இன்றைய நாளிலும் நன்மையை நீங்கள் செய்யும்படியாய் வேண்டுகிறேன். அவர்களுக்கு எல்லா நன்மையும் நீங்கள் செய்யும்படியாய் வேண்டுகிறேன். தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் விலக்கி நன்மைக்கு எதுவாய் நடத்துங்க. பிள்ளைகளுடைய காரியங்களில், வீட்டுடைய காரியங்களில், மனைவியுடைய காரியங்களில், அடவுடைய வேலையின் காரியங்களில், சம்பாத்தியத்தின் காரியங்களில் எங்கள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்து தயவு செய்து அவர்களுடைய குற்றம் குறை பாவம் மனிதர்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவே உண்மையிலே வேர்கொண்டவர்களாக அவர்களை வைத்து அநேக நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்படியாக வேண்டுகிறேன். ஆசீர்வதிங்க, அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதீங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன் பரலோக நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டாயம் நன்மையை செய்வார். ஒன்றே ஒன்று தான், அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளணும், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கணும், அவரை விசுவாசிக்கணும். எப்படி ஒரு மரத்திற்கு வேர் உறுதியாக இருக்கிறதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற நம்ம வேர் கொண்டவர்களாக இருக்கணும். வேறுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி வேர் மண்ணை பற்றி பிடித்து காற்றடிச்சா புயல் அடித்தா நிற்குதோ அதுபோல் இயேசப்பாவும் நல்லா பிடிச்சிக்கணும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் அதில் நம்ம உறுதியாக பிடிச்சிக்கும் போது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா.